இந்த ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மினி ஃபார்ம் மட்டும் சொல்லலாம். ஃபுல்லாக வந்து இதில் வந்து ஆரஞ்சு, அங்கால மாமரம், மேண்டரின் எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து மல்பரி. ஆனால் இந்த இதில் நான் ஏற்கனவே இந்த எங்களோட வீட்டில் காட்டியிருக்கேன் ஒரு வர்த்தம் ஒன்று இருக்குது, வசப் அப்படின்னு சொல்லி ஒரு வர்த்தம் இருக்குது. அது தமிழில் முடிச்சு வர்த்தம்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி ஃபுல்லாகவே வெட்டி விடணும். இப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாத்துக்குமே பரவும். இந்த இதில் இருக்கிற மாதிரி இந்த மரத்தில் அந்த வர்த்தம் நல்லா வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்து தரிக்கணும். எல்லாட்டிக்கு இது வந்து ஆரோக்கியமாக இருக்காது இந்த மரம். ஸோ அப்படி இருக்குது. வாங்க இங்கால போய் பார்ப்போம். இங்கால வாங்க. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஸ்மால் மேண்டரின். இதுலேயும் நிறைய காய்ச்சி இருக்குது. இந்த கீழே எல்லாம் விழுந்திருக்கு. இந்த பழத்தை பிடுங்கி அங்கால ஃபார்மில் போட்டு விற்கிறாங்க. ஸோ தேவையான விற்கல சும்மா வச்சிருக்கேன். ஓ சும்மா ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? இல்லை ஒன்றும் மளிகை போடல, ப்ரைஸ் இல்லை, ஸோ விற்கிறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம். இது வந்து நாங்கள் ஏற்கனவே ஃபார்மை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இது பக்கத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன ஒரு தோட்டம் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. சின்ன ஒரு தோட்டம் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இது ஃபுல்லாகவே வந்து கூட மேண்டரின் தான் வச்சுக்காங்க. உண்மையால இங்கே வாங்க இல்லைங்க, அப்போ தூக்கிட்டு வாங்க. உண்மையால போங்க, இங்கே வாங்க. இதில் நீங்கள் பார்க்குற வந்து நேவல் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆரஞ்ச் தான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ இனிப்பு, நல்ல எனக்கு நல்ல விருப்பம் இந்த ஆரஞ்ச் வந்து. நாங்கள் நார்மலாக வாங்குறோம். ஸோ இது ஒரு வகையான இது வந்து கிட்டத்தட்ட ஆரஞ்ச் தான். இது ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது. முதல் காட்டின வந்து அப்படி ஆரஞ்ச் கலரில் இருக்குது. இந்த பாருங்கள், இதுலேயும் அப்படி நிரம்பி போயிருக்கு காய்ச்சி, மரம் நிறைய காய்ச்சி போயிருக்கு. இது வந்து அவகேடோ மரம். நல்லா தரிச்சு வச்சுக்காங்க. எனக்கு இது கொஞ்சம் நல்ல பெரிய மரம் நினைக்கிறேன். நல்ல தரிச்சு நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்துருக்குது. இது அவகேடோ மரம்டா. எனக்கு இந்த பழம் வந்து இது வந்து சின்ன ஆரஞ்சு வந்து இது வந்து இப்படியே தோலோடையே சாப்பிடலாம். நீங்கள் இந்த இப்படி பார்க்குறது வந்து இது இப்படி தோலோடையே சாப்பிடலாம். நம்ம பறிக்கிறான். இது வந்து அவகேடோ மரம். ஐயோ, நான் ஆரஞ்சு ஒன்று வாய்க்கில் வச்சுட்டேன்னு செம்ம புளி. இது மாமரம். அந்த அதுக்குள்ள 2-3 மாமரம் நல்ல அழகான முறையில் காவத்து பண்ணி வச்சுக்காங்க. எங்க அங்கே பின்னுக்கு நிற்கிறது அன்னமுன்னா, அது கீழே எல்லாம் விழுந்துருக்குப்பா. இந்த அன்னமுன்னா பழம் ஒன்று கீழே விழுந்துருக்கு. இந்த நிறைய காய்ச்சிருக்கு. மரம் ஃபுல்லாக அன்னமுன்னா காய்ச்சிருக்கு. இந்த காய்ச்சிருக்கு. இல்லைங்க, அடுக்க வேணாம் பேசுவாங்க. நோட் அலவுட். சும்மா மரம் ஃபுல்லாக காய்ச்சிருக்கு தாங்க. அவங்க பாருப்பா, இந்த பெரிய பெரிய காய் தாங்க. ஓ மை குட்னஸ், மரம் ஃபுல்லாகவே இப்படி நிரம்பி போயிருக்கு அன்னமுன்னா. எங்கட விட்டே ஒன்று வச்சிருக்கிறோம். இப்படி காய்ச்சின்னு சொல்ல சந்தோஷம்தான். பார்த்து வளர்க்குறேன். அந்த அதுக்குள்ளே ஒன்று இருக்கு. இந்த பெரிய பழம் இங்கால இருக்கிறது அத்தி மரம். ஃபிக்ன்னு சொல்லுவாங்க, அத்திப்பழம். அதில் பெரிய மரம். ஆனால் எல்லாமே பெரிய பெரிய மரம் தாங்க. இது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இது காய்ச்சி இருக்குது. ஆனால் இதுவுமே தான் சாப்பிட்ற பழமாக தான்ப்பா இருக்கும். இது என்னன்னு தெரியலை. ஆனால் எல்லாமே எடிபிள் ட்ரீஸ் தான் எல்லாமே. ஆனால் என்ன பேருன்னு தெரியலை எனக்கு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த பறவைகளோட கக்கா எல்லாம் பண்ணி நல்லா. இந்த மகன் புது பேர் வச்சுட்டான். ஸோ இதெல்லாம் பறவைகள் வந்து கக்கா போய் இந்த இடம் வந்து இயல்பாகவே வந்து மல்ச்சாகி நல்ல ஒரு ஆரோக்கியமான மண்ணாக இருக்குது. இங்கே பாருங்கள், கொக்கு, தாரா, கூஸ் அப்படி தான் இருக்குது. பிள்ளைகள் டயர்டாக இருந்தாலும் நாங்கள் வீட்டை வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிறோம்.
மறக்காம SR ஃபேமிலி லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.